இப்போ இந்த டாக்ஸ் போட்டு அங்கே அமெரிக்காவில் வந்து அங்கே இருக்கிற கன்சியூமரோ பிஸ்னஸ்மேனோ வாங்கணும்ல. ஆமாம், வாங்க முடியாது. டாக்ஸ் போட்டா வாங்க மாட்டாங்க, குறையும் தான். குறையும். அப்போ நீங்கள் ஃபாரின்லேருந்து கார் வந்தீங்கனாலே 100 to 150% வந்து டேக்ஸ் வந்து இருக்கு. எலான் மஸ்க்குக்காக அதை வந்து 15% குறைச்சிருக்காங்க. இந்த 1 கோடி இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து ஒரு மிலிட்ரி ஃப்ளைட்டில் வந்து 100 பேர் 150 பேர் வச்சு கொண்டு போனால் 23 வருஷம் ஆகும். ட்ரம்ப் கொடுத்த அந்த வரி போரில் வந்து நான் சண்டைக்கே வரமாட்டேன், நான் வீட்டிலே உட்காந்துக்குவேன், நான் உனக்கு வரியே போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரே நாடு வந்து இந்தியா தான். அப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஷோ காட்டுறாரு. நான் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாடு கடத்துறேன், ஒன்று செய்கிறேன் அப்படின்னு ஷோ காட்டுறாரு. டாக்ஸ் போடுறேன், அதெல்லாம் செய்கிறேன் அப்படி ஷோ காட்டுறாரு. இந்தியாவில் வந்து அம்பானி தானே இதில் ஏக போகும். அம்பானியே எலான் மஸ்கோட வந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எலான் மஸ்க் அம்பானியோட பெரிய ஆளா? இங்கே இந்தியா என்ற ஒரு பெரிய மார்க்கெட் வந்து எலான் மஸ்க்குக்காக திறந்து விடப்படும். ட்ரம்ப் வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு வலதுசாரி. அப்போ ட்ரம்ப் வந்து ஒரு அமெரிக்க சீமானாவும் இருக்கிறாரு, கொஞ்சம் ஒரு ஃபாசிஸ்டாவும் இருக்கிறாரு, கொஞ்சம் மோடி மாதிரியும் பேசுறாரு, கொஞ்சம் ஹிட்லர் மாதிரியும் பேசுறாரு. இப்போ சொந்த கட்சிக்காரனே ட்ரம்பை காரி துப்புறான். நீ வந்து அமெரிக்கா வந்து நீ ஒரு நாசம் பண்ணாம விட மாட்ட, இந்தியாவினுடைய இறையாண்மையை மோடி வந்து அமெரிக்காவிடம் அடகு வைக்கிறார். அமெரிக்காவின் ட்ரம்போ மொத்த உலகத்தையுமே அடகு வைக்கிறார். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் டிவி. ஸோ நம்ம கூட வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எலான் மஸ்க்குக்கும் நம்ம ட்ரம்ப்புக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க சார்? இப்போ இந்த டாக்ஸ்னால வந்து நமக்கு, அதாவது நம்ம இந்தியர்களுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி மார்ச் 4 அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து ட்ரம்ப் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா சீனா போன்ற நாடுகள் நம்ம பொருளுக்கு வந்து அதிக வரி விதிக்கிறாங்க, இந்தியா வந்து அமெரிக்க வாகனங்களுக்கு 100% டேக்ஸ் வந்து போடுது, அதனால ஏப்ரல் 2ல இருந்து அவங்க என்ன டேக்ஸ் போடுறாங்களோ அந்த டேக்ஸை நம்மளும் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்திலேயே டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்போ இதன்படி ஏப்ரல் 2 வந்து டேக்ஸ் போட போகிறாங்க. என்னென்ன பொருளுக்கு எவ்வளோ டேக்ஸ் போட போகிறாங்க அப்படின்றது ஏப்ரல் 2ஆம் தேதி தான் வந்து தெரியும். இதனால இப்போ என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு வந்து 2023-24 வருடத்தில் $123 பில்லியன் மதிப்புள்ள பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து முக்கிய பங்கு வந்து மெடிசன் 7.5 பில்லியன், அடுத்து வந்து ஜவுளி, அடுத்தது வந்து டைமண்ட்ஸ், பட்டை தீட்டப்பட்ட டைமண்ட்ஸ், அடுத்தது வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த வரி விதிப்பால் இந்த பொருட்களின் விலை அமெரிக்க சந்தையில் உயர்ந்து நமது ஏற்றுமதி வந்து குறையும். அப்போ எது நமக்கு குறையும்ன்றீங்க சார்? ஏன் குறையும்னு சொன்னால், இப்போ ட்ரம்ப் இதுக்கு டேக்ஸ் போடுறாரு. இப்போ இந்த டேக்ஸ் போட்டு அங்கே அமெரிக்காவில் வந்து அங்கே இருக்கிற கன்சியூமரோ பிஸ்னஸ்மேனோ வாங்கணும்ல. ஆமாம், வாங்க முடியாது. டாக்ஸ் போட்டா வாங்க மாட்டாங்க, குறையும் தான். குறையும். இதனால் நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமா? நமக்கு என்ன ஆதாயம் இருக்கும்? நமக்கு வந்து இது உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்கள் நலிவடையும், தொழிலாளிகள் வந்து வேலை இழப்பாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பெரிய பாதகமாக வந்து எது இந்த ஜுவல்லரி, டைமண்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபார்மாசிட்டிக்கல்ஸ், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே. அடுத்தது வந்து இப்போ $100 மதிப்புள்ள ஒரு மெடிசனுக்கு வந்து 100% டேக்ஸ் போடுறாருன்னு வச்சுங்க, அதனுடைய விலை வந்து அமெரிக்காவில் வந்து $200 ஆகும். அப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெடிசன் முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இருந்து வாங்கினா டேக்ஸ் அதிகமாக இருக்கு, அப்போ பிரேசில், யூரோப்பு இங்கே போய் வாங்கலாம் அப்படி போனாங்கன்னா நம்ம மருந்து கம்பெனிகள்லாம் வந்து அடி வாங்கும். அடுத்தது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜவுளி, மருந்து, ஆட்டோமொபைல், இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2 கோடி மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க. இந்த திருப்பூர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஜவுளி தொழில் வந்து நமக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு வந்து $2 பில்லியன் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் டேக்ஸ் போட்டாங்கன்னா ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது வந்து ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி என்பது அதிகரிக்கும். இப்போவே 86 இருக்குன்னு நினைக்கிறேன், இது 90-100 நோக்கி போகும்.
அப்போ $1 நிகராக இந்திய ரூபாய் வந்து 90 ரூபாய் அல்லது 100 ரூபாய் அப்படின்றதுக்கு வந்து போகும். ஆனா இப்ப 86 சார் இருக்கு, 86 87 நினைக்கிறேன் இப்பவே. அப்போ வந்து இதெல்லாம் இருக்குது இல்லையா. இப்போ ஒரு கேள்வி வந்து முக்கியமான கேள்வி இருக்குங்க. இப்போ கனடா, மெக்சிகோ, சைனா, அப்புறம் வந்து யூரோப்பு, இவங்கெல்லாம் ட்ரம்ப் டேக்ஸ் போட்டதுனால அவங்க ட்ரம்புக்கு டேக்ஸ் போட்டாங்க. இப்போ அதே மாதிரி மோடி ஏன் அமெரிக்காவுக்கு டேக்ஸ் போடலை? அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியா இருந்தது. ஏன் போடலைன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அவங்கெல்லாம் போட்டிருக்காங்க, கனடா போட்டாங்க, மெக்சிகோ போட்டாங்க, எல்லாம் சைனா போட்டாங்க. இப்போ ட்ரம்ப் கொடுத்த அந்த வரி போரில் வந்து நான் சண்டைக்கே வரமாட்டேன், நான் வீட்டிலே உட்காந்துக்குவேன், நான் உனக்கு வரியே போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரே நாடு வந்து இந்தியா தான். இந்தியா ஏன் அப்படின்னு சொன்னா இதை வந்து பயம்தான் சார், இல்லை ஒரு எச்சரிக்கையா? முதல்ல வந்து அப்படி இல்லை சார். நம்ம வரி போட்டா வந்து நமக்கு நீங்க சொல்ற மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல, யாருமே இந்தியால இருந்து நமக்கு வாங்க மாட்டாங்களே, அப்ப நிறைய வேலை வாய்ப்பெல்லாம் போயிடும்ல சார். நம்ம கண்டிப்பாக போகுங்க. இப்போ வந்து நம்ம வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா, அவர் அமெரிக்காவினுடைய வர்த்தக அமைச்சர் வந்து ஹோவர்ட் லூட்னிக்கோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியா தனது வரிகளை குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு முயற்சி பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப வரி போடாதீங்க, நாங்களும் உங்களுக்கான வரியை வந்து குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து செய்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு இது ஆமாம், டிப்ளமசி முயற்சி பண்ணுறாங்க. இப்போ மற்ற நாடுகளுக்கு அது நடந்திருக்கு. கனடா, மெக்சிகோ, சைனா எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. ஆனா பதிலுக்கு பதிலுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஓப்பனா தானே சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு ஏப்ரல் 2ல இருந்து வரி உயர்வு. அப்ப நம்ம மோடி என்ன பண்ணிருக்கணும், ஏப்ரல் 2ல இருந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி ஆடுகின்ற பொருட்களுக்கு வரியை நாங்க கூட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பேச்சுவார்த்தைக்கு போகணும். பேச்சுவார்த்தையில் வந்து நம்ம குறைச்சிக்கலாம் என்னன்னு வந்து சொல்லணும். இதுதான் வந்து கெத்து. ஆனா அந்த கெத்துக்கு வந்து மோடி வந்து இல்லை. இது ஏன் இல்லை அப்படின்றதுக்கு வந்து மோடி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்றது வந்து ரொம்ப குறைவு. அதாவது அமெரிக்காவின் மொத்த இறக்குமதியில் வந்து இந்திய ப்ராடக்ட்ஸ் வந்து 3% தான். ஆனா கனடா வந்து 15%, மெக்சிகோ 14%, சைனா 17%. இவங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய பங்காளிகள். இது இந்தியா வந்து ஒரு மைனர் பார்ட்னர் தான் அப்படின்னு மோடி ஆதரவாளர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதானி இருக்கார் இல்லையா, கௌதம் அதானி அங்கே அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து பங்குகளை வந்து விற்று அதுலேருந்து பணம் திரட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படின்னு 2 கேஸ் வந்து நடக்குது. யாரு? அதானி வந்து மோடியோட ஃப்ரெண்டு. இப்போ அந்த கேஸ் வந்து அங்கே நடக்குது. இது வந்து 1. 2வது, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் வந்து சட்டவிரோதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இது வரைக்கும் 2-3 ஃப்ளைட் வந்து வந்துருச்சு. கைகாலில் சங்கிலிலாம் போட்டுட்டு வந்து வந்தாங்க. இதே மாதிரி வந்து கொலம்பியா, பிரேசில், அப்புறம் வந்து மெக்சிகோ, இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து கொண்டு போனாங்க. அந்த நாடு அதிபர்கள், பிரதமர்கள் வந்து அதை கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கைகால் சங்கிலி கட்டிட்டு வர்றது வந்து மனிதத்தன்மையற்றது. ஒரு நாடு வந்து ஐநா சபையிலே புகார் கொடுத்துருக்கு. சில நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு கண்டனமே தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா இது வரைக்கும் கண்டனம் தெரிவிக்கல. அப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை நேரடியாக பகைத்து கொள்வதற்கு மோடி அரசு பயப்படுகிறது. நீங்கள் ஒரு வாய் வார்த்தையில்லாத கண்டனம் தெரிவிக்கணும்ல. அவங்களாம் கிரிமினல்ஸா? அவங்க வந்து பிழைக்கணும்னு சொல்லி போனாங்க. இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சது யாரு? அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க முதலாளிகள் தானே இல்லீகலாக வேலைக்கு வச்சிருக்கிறான். அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. அப்போ இது வந்து என்ன, அப்போ அதானியை காப்பாற்றுறன்னு 1. அடுத்தது வந்து இப்போ எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, இப்போ வந்து இந்தியா வந்து வெளிநாட்டில் இருந்து கார்களை வந்து நீங்கள் இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 100லேருந்து 150% வந்து டேக்ஸ். அதில் தான் நம்ம விஜயெல்லாம் வந்து கார் இறக்குமதி பண்ணி பிரச்சனையாச்சு. அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு கார், வெளிநாட்டு கார் பரிசு கொடுக்குறாங்க, அதை அவருக்கு டேக்ஸ் கட்டுறதெல்லாம் பிரச்சனையாச்சு. அப்போ நீங்கள் ஃபாரின்லேருந்து கார் வந்தீங்கனாலே 100 to 150% வந்து டேக்ஸ் வந்து இருக்குது. இப்போ எலான் மஸ்க் காரை வந்து சைனாலேருந்து இறக்குமதி பண்ணாலும் அந்த டேக்ஸ் இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், எலான் மஸ்க்குக்காக அதை வந்து 15% குறைச்சிருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மட்டும், பெட்ரோல் டீசல் வந்து கிடையாது. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மட்டும் 15% வந்து டேக்ஸ் வந்து கொடுத்தா போதும். அப்போ இது எலான் மஸ்க்கு வந்து ஆதாயம். இப்போதைக்கு வருஷத்துக்கு வந்து ஒரு 8000 கார் நீங்கள் விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது.
அப்போ சைனாவில் இருக்கக்கூடிய ஆலையிலிருந்து எலான் மஸ்கினுடைய டெஸ்லா கார் வந்து இந்தியாவுக்கு வந்து இறக்குமதி ஆகும். இங்கே இறக்குமதி ஆகுனா இங்கே ஏற்கனவே வந்து டாடா மற்ற கம்பெனிகள் வந்து இவி தயாரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய விற்பனை வந்து பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வருஷத்துக்கு 8000 கார் தான் வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் போகிற போக்க பார்த்தா மோடியை மிரட்டி வந்து அந்த எண்ணிக்கை அதிகப்படுத்தினாங்கன்னு வச்சுங்க, அது வந்து பாதிக்கப்படும். அப்போ இது எலான் மஸ்குக்காக இது நடக்கிற நாடகமா, அல்லது வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவை மிரட்டுகிறாரா, இப்படி பல ஆங்கிளில் வந்து இருக்குது. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சட்டவிரோத அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து நாடு கடத்துறாங்க இல்லையா, அதுலேயே ஒரு கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 1 கோடி பேர் வந்து இருக்கிறாங்க. இந்த 1 கோடி இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வந்து ஒரு மிலிட்ரி ஃப்ளைட்டில் வந்து 100 பேர் 150 பேர் வச்சு கொண்டு போனால் 23 வருஷம் ஆகுமா. ஐயோ, அப்போ இது நடைமுறை சாத்தியமா? இதுக்கு வந்து பல பில்லியன் டாலர் வந்து செலவாகும். அப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஷோ காட்டுறாரு, நான் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வந்து நாடு கடத்துறேன், ஒன்று செய்கிறேன் அப்படின்னு ஷோ காட்டுறாரு, டாக்ஸ் போடுறேன், அதெல்லாம் செய்கிறேன் அப்படி ஷோ காட்டுறாரு. பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து பேரம் பேசுகிறார். அவர் இந்த டாக்ஸ் போடுற முக்கியமான காரணமே பேரம் பேசுறது. இப்போ இந்த பேரம் பேசுறதுனால இந்தியா அடையக்கூடிய பாதிப்பு வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வளவு அமெரிக்கா நமக்கு டாக்ஸ் போட போகுது, எவ்வளவு வேலைகளை நம்ம வந்து இழக்க போகிறோம், எலான் மஸ்கினுடைய ஆலை வந்து இங்கே வரப்போகுதா இல்லையா, டெஸ்லா வந்து இங்கே கார் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்களா இல்லையா, அல்லது நேரடியாக சைனாவிலிருந்து காரை வந்து இறக்குமதி பண்ணி இந்திய மார்க்கெட்டில் விட போகிறாங்களா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. இதில் அடுத்தது இன்னொன்று என்ன வந்திருக்குன்னா, இந்த ஸ்டார்லிங் இருக்கு இல்லையா, சேட்டலைட் இன்டர்நெட், இது எலான் மஸ்கோட ஒரு கம்பெனி, ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு கம்பெனி. அவங்க வந்து இப்போ நமக்கு வந்து கேபிள் மூலமாகவோ டவர் மூலமாகவோ நமக்கு வந்து இன்டர்நெட் வருது. இது வந்து டைரெக்டாக சேட்டலைட் மூலமாக உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டு கிடைக்கும். அது வந்து தொலைதூர கிராமப்புறங்கள், அப்புறம் வந்து நீங்கள் டவரே இல்லாத இடங்கள், சிக்னல் இல்லாத இடங்கள், எல்லா இடங்களுக்கும் அந்த இணைப்பை வந்து கொண்டு போக முடியும். இப்போ இதில் வந்து ஜியோவும் ஏர்டெல்லும் வந்து இந்த ஸ்டார்லிங்கோட வந்து ஒரு கொலாபரேஷன் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இவங்க வச்சதுனால என்ன சொல்கிறாங்க, பலருக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்தியாவில் வந்து அம்பானி தானே இதில் ஏக போகும், அம்பானியே எலான் மஸ்கோட வந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எலான் மஸ்க் அம்பானியோட பெரிய ஆளா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஆமாம், ஆப்வியஸாக வரதான் செய்யும். இப்போ சேட்டலைட்டுக்கு மூலமாக நீங்கள் இணையம் கொடுக்கக்கூடிய வசதி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது அம்பானி கூட செய்ய முடியும். ஏன்னா அம்பானிக்கு அந்த அளவு செய்யலையே. இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எலான் மஸ்க் வந்து அம்பானியோட அப்பாடக்காராக இருக்கார், அவர் ட்ரம்போட வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாரு. இப்போ நீங்கள் முதல்ல யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காவில் வந்து சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ண டெஸ்லா கார் வந்து விலை உயர்வு அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும், இங்கே இந்தியா என்ற ஒரு பெரிய மார்க்கெட் வந்து எலான் மஸ்குக்காக திறந்து விடப்பட்டிருக்குது. அது இன்டர்நெட் மூலமாகவும் திறந்து விடப்பட்டிருக்குது, இவி மூலமாகவும் திறந்து விடப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் கைகாலில் சங்கிலி போட்டு வரும்போது வந்து மோடி வந்து எதிர்க்கலை, டேக்ஸ் அவன் போடுறாங்கன்னு சொன்னதுக்கு வந்து வாயை வந்து திறக்கலை, நாங்கள் திரும்ப டேக்ஸ் போடுவோன்னு சொல்லலை. அது இல்லாமல் இவி காருக்கு வந்து டேக்ஸை வந்து 100%லேருந்து 15% குறைச்சிட்டாரு, முதலே குறைச்சிட்டாரு. அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிற அந்த டிப்ளமேட்டிக் டயலாக் மூலமாக அமெரிக்க பொருட்களுக்கு இவங்க என்னென்ன விதத்தில் வரி குறைக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ அமெரிக்காவில் வந்து விவசாய பொருட்கள்லாம் வருதுன்னு வைங்க, கோதுமை மற்ற தானிய வகைகள் இதெல்லாம் வருதுன்னு வைங்க, நம்ம ஒரு டேக்ஸ் போடுறோம். எதுக்குன்னா இந்திய விவசாயிகளை வந்து பாதுகாப்பதற்காக. இப்போ அந்த டேக்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டேன்னு சொல்கிறாருன்னு வைங்க, இங்கே பாதிக்கப்பட போகிறது யாரு? நம்ம ஆளுங்க தான், நம்ம விவசாயிகள் தான் பாதிக்கப்படுவாங்க. இப்போ கூட்டி கிழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து ராஜதந்திரம், சாணக்கியத்தனம் என்ற பெயரில் இந்தியாவினுடைய இறையாண்மையை மோடி வந்து அமெரிக்காவிடம் அடகு வைக்கிறார். இது வந்து ஒன்று. அமெரிக்காவின் ட்ரம்போ மொத்த உலகத்தையுமே அடகு வைக்கிறார். ஸோ அதாவது வந்து யானை வந்து புழுதியை வந்து தன் தலையில் தானே வாரி போட்டுக்கிற மாதிரி அமெரிக்க மக்களையும் வந்து துன்பத்தில் ஆழ்த்தி, அமெரிக்க முதலாளிகளுக்கும் குழப்பம் ஏற்படுத்தி, அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டையும் வந்து வீழ வச்சு, அடுத்து வரக்கூடிய அதிபருக்கும் நிறைய சிக்கல்களை வந்து ஏற்படுத்தி விட்டு இப்படி ஒரு குழப்பத்தில் அவர் வந்து போயிட்டுருக்காரு. அவர் எப்போ என்ன பேசுவார் அப்படின்றது யாருக்குமே தெரியலன்ற நிலைமைக்கு போயிடுச்சு. இப்போ சொந்த கட்சிக்காரனே ட்ரம்பை காரி துப்புறான். ரிபப்ளிக் பார்ட்டி சேர்ந்தவனே வந்து நீ வந்து அமெரிக்கா வந்து நீ ஒரு நாசம் பண்ணாமல் விட மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
இதுதான் இந்த ட்ரேட் வார் குறித்த ஒரு பருந்து பார்வை. இப்போ ஒரு சின்ன விஷயம் சார், இப்போ இவர் ட்ரம்ப்பை பற்றி பேசுறதுனால கேட்குறேன். அதாவது வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து அந்த ஊரில் தான் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, மூன்றாம் பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் வந்து சிறையில் கைதிகளாக இருக்காங்களே, அவங்கள வந்து அந்த பர்டிகுலர் தனியாக கொடுத்ததுலேருந்து எடுத்து தூக்கிட்டு இப்போ அவங்களும் தூக்கிட்டு போய் ஆண் சிறையிலே போடுறாரு சார். அதாவது அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அந்த கேட்டகரியை அவர் எடுத்துட்டார். வெறும் 2 பாலினம் தான் இருக்கு, மேல் ஃபீமேல். மூன்றாம் பாலினம் கிடையாது, மூன்றாம் பாலினமே ஒன்று கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இப்போ இந்தியாவில் வந்து மூன்றாம் பாலினம்னு சொல்லி நம்ம அங்கீகரிக்கிறோம், நிறைய சலுகைகள் கொடுக்குறோம், ஜட்ஜா வராங்க, போலீஸா வராங்க, டாக்டரா வராங்க, இதெல்லாம் வந்து வராங்க. அப்போ நம்மளை மாதிரி பின்தங்கிய நாடுகளே இந்த ஒரு அவேர்னஸ் வந்து செய்யும்போது முன்னேறிய நாடான அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு வலதுசாரி, ஒரு அடிப்படை ஒரு கிறிஸ்தவர், ஒரு அடிப்படைவாத கிறிஸ்தவர்னு சொல்லலாம், வெள்ளை நிறவெறியர்னு சொல்லலாம். வெள்ளை நிறவெறியர்களுக்குலாம் இந்த கொள்கை உண்டு. அப்போ ராசிசம் இன்னும் அவர்கிட்ட இருக்கே சார்? கண்டிப்பா இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி LGBTQ எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த உரிமைகளை எல்லாம் வந்து மறுக்கக்கூடிய. இது தப்பு இல்லையா சார்? அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே. தப்பு தான், கடுமையான தப்பு தான். அப்போ இதெல்லாம் அமெரிக்காவில் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க, எதிர்த்து மக்கள் வந்து போராடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா அங்கே இந்த மாதிரி LGBT மக்கள் வந்து அதிகமாச்சு. அப்போ அவங்களாம் வந்து இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா இன்னும் ஓப்பனா? இல்லை, இப்போ அமெரிக்காவில் வந்து எல்லா பிரிவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அரசு ஊழியர்கள், தொழிற்சங்கங்கள், அப்புறம் மாணவர்கள். இப்போ பாலஸ்தீனுக்கு ஆதரவாக வந்து அமெரிக்காவில் வந்து மீண்டும் வந்து பாலஸ்தீன் ஆதரவு போராட்டம் வந்து வெடிச்சிருக்குது. அப்புறம் வந்து அமெரிக்க முதலாளிகள் அதிருப்தியில் இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால வால் ஸ்ட்ரீட்டு அந்த இன்வெஸ்டர்லாம் இவன் வந்து என்ன செய்ய போகிறான், நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ மொத்தத்தில் வந்து ட்ரம்ப் மீதான அதிருப்தியும் அவருடைய செல்வாக்கு கிராஃப் அப்படின்றது வந்து இறங்கு முகத்துலையும் வந்து இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ட்ரம்ப் வந்து வரி அதிகம் போட்டாருன்னா சைனா வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிடும். ஆமாம், நிச்சயமாக ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ வந்து நீங்கள் அமெரிக்கா வந்து யாருக்கெல்லாம் ஏற்றுமதியை பண்ணுதோ அதுக்கு வந்து வரி குறைக்கணுன்றாரு. மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுற பொருளுக்கு வரியை வந்து போடுறாரு. இப்போ அந்த நாடுகள்லாம் இனிமேல் அமெரிக்காவிலேருந்து நாங்கள் பொருள் வாங்க மாட்டோம், சைனாலே வாங்கிட்டு போயிடுவோம். ஏற்கனவே சைனா ப்ராடக்ட் நிறைய இடத்துல ஃபேமஸாக இருக்கு. அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து அவங்கள்ட்ட வாங்கிட்டு போயிடுறோம், அமெரிக்க பொருள் எங்களுக்கு தேவையில்லை. இப்படி இருக்குமோ ட்ரம்ப் வந்து இந்த நாடுகள் எல்லாம் காசு வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து சைனா வந்து வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அது இவங்களுக்குள்ள உள்குத்தா இருக்குமா சார்? உள்குத்து இல்லை, சைனா ஒழிக்கணும் அப்படின்றதான் வந்து அமெரிக்காவினுடைய எல்லா அதிபர்களுடைய நோக்கமும், அமெரிக்க அரசனுடைய நோக்கம். இவர் மறைமுகமா பண்றது அவங்களை ஏத்தி விடுது. இப்ப ட்ரம்போட நடவடிக்கை என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சைனா வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணும். இப்ப மெக்சிகோ, கனடாலாம் வந்து சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறான்னு வச்சுங்க, என்ன ஆக போகுது? அதே போல வந்து சைனா வந்து பன்றிக்கறியோ அல்ல சோயாபீனோ வந்து பிரேசில்லையோ மெக்சிகோலையோ அங்க இருந்து நான் இறக்குமதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஏன் சார், இப்போ நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்போ நார்மலா வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ அவர் வந்து தூக்கிட்டு போய் அதை ஆண் சிறையில போட்டா அப்ப அவங்களுக்கு பாதுகாப்புன்ற பட்சத்துல என்ன சார் வரும்? இல்லை, அது மட்டும் இல்லைங்க. அப்புறம் வந்து கரு கலைப்பு கூடாது, பல விஷயங்கள் இருக்குங்க. பல விஷயங்கள்ல அடிப்படைவாதமாக தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. எப்படி இங்க வந்து இந்துத்துவவாதிகள் வந்து இதெல்லாம் பேசுறாங்களே, இந்துத்துவாதிகளும் இதே கருத்து தான். அவங்க வேற மாதிரி திணிக்கிறாங்க. ஆமா, வேற மாதிரி திணிக்கிறாங்க. அதே கருத்து வந்து அங்க ட்ரம்ப் வெள்ளைன்னு ஆமா வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இது வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு சுதந்திரமாக பார்க்கக்கூடிய பார்வை கொண்ட அமெரிக்கர்களுக்கு, அமெரிக்க ஊடகங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்குது. அதனால என்னுடைய இவர் அரசியல்ல வச்சு ரேசிசம் வந்து புகுத்துறாரா சார்? கண்டிப்பா, இவர் பேசுறதே ரேசிசம் தானே. இப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே வந்து 6 முஸ்லீம் நாடுகளுக்கு வந்து விசா இல்லைன்னு சொன்னார். இப்போ வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களை எல்லாருமே வந்து மனித விரோதிகள்ன்ற அளவுக்கு பேசுறாரு. இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னு சொல்றாரு. இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்து கடுமையான உழைப்பு கொடுத்து வேலை வாங்குறதெல்லாம் யாரு? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிறு குறு முதலாளிகள் தானே வேலை வாங்குறாங்க. அப்போ ஒரு அமெரிக்க ஒயிட்டுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட கம்மியாக கொடுத்தா வந்து வீட்டு வேலை செய்வாங்க, பெட்ரோல் பங்கில் வேலை செய்வாங்க, ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்வாங்க, தட்டு கிளாஸ் வந்து கழுவுவாங்க அப்படின்னு சொல்லி தானே வச்சுருக்காங்க. அப்படி தான் 1 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 1 கோடி பேர் இப்படி வேலை செஞ்சாதான் அமெரிக்கா அங்கே வந்து இயங்கும். இந்த 1 கோடி பேர் உண்மையிலே நாளைக்கு வெளியே போயிட்டாங்கன்னா அமெரிக்காவில் யார் வீட்டு வேலை செய்வா? பெட்ரோல் பங்கில் யார் வேலை செய்வா?
எப்படி வட இந்திய தொழிலாளிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே கடும் உழைப்பு வேலைகள் செய்கிறாங்க இல்லையா, ஏன் செய்கிறாங்கன்னா தமிழ் தொழிலாளிகள் இங்கே ஷார்ட்டேஜ், தமிழ் தொழிலாளிகள் வேற வேற வேலைக்கு வந்து போயிட்டாங்க. இதே நிலைமை அமெரிக்காவில் இருக்கு. அப்போ அந்த இருக்கும்போது நீ லீகலாக வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தேன்னா வந்து ஒழுங்காக வேலை பார்த்துட்டு போகிறான், நீ கொடுக்க மாட்டேன்றதுனால இல்லீகலாக வந்து வராங்க. வர்றவங்கள அங்கே இருக்கிற முதலாளிகள் இல்லீகலாக பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி பயன்படுத்திக்கிட்டதுனால அது வந்து அமெரிக்கா வந்து இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் நடைமுறை சாத்தியமே இல்லை. சொன்னல, அந்த 1 கோடி பேரை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு கொண்டு போனால் 23 வருஷம் வந்து ஆகும். அது சாத்தியம் இல்லை. இந்த டேக்ஸினால வந்து அமெரிக்கா வாழப்போதா, அதுவும் சாத்தியம் இல்லை. சைனா வந்து வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு, ஐரோப்பிய ஒன்றியம் வந்து வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து டாலருடைய மதிப்பு வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சந்தேகம் சார், இப்போ டாக்ஸ் எதுக்கு போடுறோம்? நம்ம வந்து நாடு வளரணுன்றதுக்காக தான், பொருளாதார ஃபினான்ஷியலா வந்துட்டு க்ரோ ஆகணும்னு தான் நம்ம போடுறோம் இல்லையா? இப்போ வந்து இவரோட டாக்ஸே வந்து வேர்ல்டு வைடு எல்லாத்துக்கும் பிரச்சனையா போனா அப்போ எதுக்கு சார் அந்த டாக்ஸ்? இல்லை, எதுக்கு டேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சீமான் மாதிரி பேசுகிறாருங்க. இப்போ சீமான் வந்து என்ன சொல்கிறார், உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நான் காரே தயாரிக்க மாட்டேன். ஏன் தயாரிக்க மாட்டேன்னா, ஒரு கார் தயாரிக்கிறதுக்காக வந்து மறைநீர் அப்படின்னா மறைமுகமாக வந்து நிறைய பல 1000 லிட்டர் நீர் வந்து ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால தமிழ்நாட்டினுடைய நீர்வளம், நீராதாரம் வந்து அழிந்து போகிறது. அப்ப அவர் காரே வச்சில்லையா சார்? அதனால அவர் என்ன செய்ய போறாருன்னா, உனக்கு கார் தேவையா தமிழனுக்கு, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி தருவேன் அப்படி. இது சாத்தியமா? முடியவே முடியாது. இது மாதிரி தாங்க ட்ரம்பும். அப்ப ட்ரம்ப் வந்து ஒரு அமெரிக்க சீமானாவும் இருக்கிறாரு, கொஞ்சம் ஒரு ஃபாசிஸ்டாவும் இருக்கிறாரு, கொஞ்சம் மோடி மாதிரியும் பேசுறாரு, கொஞ்சம் ஹிட்லர் மாதிரியும் பேசுறாரு, ஒரு பொருளாதார வலதுசாரியாவும் இருக்கிறாரு, மத ரீதியா அடிப்படைவாதியாவும் இருக்கிறாரு. முன்னாடி ஹிட்லரே ஒண்ணும் இல்லை சார். ஆமா, இதெல்லாம் கலந்த கலவையா வந்து இருக்கிறாரு. இப்போ இஸ்ரேல்ல வந்து அடிச்சு நீ தூக்கு, பாலஸ்தீன மக்களை கொல்லு அப்படின்றாரு. உக்ரைன்ல வந்து புட்டின்கிட்ட வந்து விட்டு கொடுக்குறாரு. இப்படி அவருடைய மொத்தமா நீங்க வந்து கூட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் பேசுற எல்லா உதாரம் எல்லாம் வந்து கொஞ்ச நாட்கள்லயே அது வந்து கிரவுண்டுக்கு வந்து சாயம் வெளுத்துரும். அமெரிக்க மக்களே வெளுத்துருவாங்க. இப்போ 3ஆம் பாலினம் இல்லைன்றாரு சார். அப்ப எலான் மஸ்கோட அவருக்கு 12 குழந்தைகள் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். அதுல வந்து ஒரு பையன் வந்து ஆக்சுவலா டிரான்ஸ்ஜெண்டர் ஆச்சு சார். ஆமா, இப்ப அதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. அவருக்கு எதுவும் இதுவாகலையா இவர் பேசுறது? அது மட்டும் இல்ல, அமெரிக்கால பல செலிபிரிட்டிஸ் வந்து அப்படி அறிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு மேட்ரிக்ஸ் படம் இருக்கு இல்லையா, மேட்ரிக்ஸ் ட்ரையாலஜி வந்து டைரக்ட் பண்ணும்போது அவங்க வந்து சகோதரர்கள் அப்படின்னு அந்த டைரக்டர்ஸை வந்து பேர் போட்டுக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்க 3ஆம் பாலினம்னு தங்களை அறிவிச்சுக்கிட்டாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்னு வந்து அறிவிச்சுக்கிட்டாங்க. அப்போ பல செலிபிரிட்டிஸ் வந்து இந்த எல்ஜிபிடிக்யூல வந்து இருக்காங்க. அவங்க எல்லாருமே இதை வந்து கடுமையா இருக்கிறாங்க. இப்போ இது மட்டுமே பிரச்சனை இல்லை. இந்த பார்வை என்பது வந்து அந்த வலதுசாரி பார்வை இருக்கு இல்லையா, அந்த வலதுசாரி அடிப்படைவாத பார்வையிலேருந்து தான் இது வந்து வருது. முஸ்லீம்களை வந்து பிடிக்காது, ஸ்பானிஷ் மக்களை பிடிக்காது, மெக்சிகன்னா பிடிக்காது, இந்தியர்கள்லாம் வந்து காட்டுமிராண்டிகள், இப்படி எல்லாரை பற்றியுமே அந்த ஒயிட் சுப்ரீமஸ்ட் அந்த பார்வை இருக்கு இல்லையா, அது வந்து இருக்கு. ட்ரம்புக்கு வந்து நிறையவே இருக்கு. அதனால இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு அழிவைத்தான் கொண்டு வரும். அதனால இவர் ஆக்கப்பூர்வமான அதிபர் இல்லை, அழிக்கிற அதிபர். ரொம்ப எலாபரேட்டா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். பார்க்கலாம் இந்த ஏப்ரல் 2க்கு அப்புறம் வந்து டாக்ஸ் தெரிவிச்சதுக்கு அப்புறம் பப்ளிக்கா நம்ம சைட்ல இருந்து மோடி சார் என்ன சொல்ல போறாருன்றதையும் நம்ம வரப்போற வீடியோஸ்ல நம்ம தெளிவா பேசலாம் சார். நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க.